Camps, ready. Some powerful on event is loading. Brand new 9%. We have this 5,000 rupees criteria recognition. We have என்னோட ஃப்ரண்ட் லைன் ஒரு கப்பல் T10 ஃபர்ஸ்ட் டைமா T14 நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி வேற யாரும் T10 போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தீங்கன்னா ரெடியா இருந்துக்குங்க. அண்ட் அருள் சார் சவி மேமோட ட்ரைனிங். அதான் சந்திரராஜ் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன். டைம் போறதை பொறுத்து அருள் சார் சவி மேம் ஒன்று 2 பேரும் இல்லை ஒருத்தர் இல்லை 2 பேரும் நாளைக்கு ஐ டோன்ட் நோ எப்படி டைம் போறதுன்றதை பொறுத்து. I'm all excited. Academic Dean Academics for a group of school. இன்னைக்கு நம்மளுக்கு MC ரைட் ஆஃப்டர் AIC கிளப்ல இருந்து டூடா இருக்கிறாரு. ஸோ வெரி வெரி பவர்ஃபுல் ஈவெண்ட் இஸ் லோடிங். கியர் அப். எல்லாரும் வந்து கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க, ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சிருங்க. கியர் அப், கெட் ரெடி, மீட் யூ ஆல். வெயிட்டிங் டு லிசன் ஃப்ரம் ஆல் த கங்க்ராச்சுலேஷன்ஸ் முகுந்த், Major Mukund, Sama, brand new 9% bachelor. Waiting to listen and learn from brand new 9%. கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Camps, leaders, anything else you want to add? Any leaders, anything else you want to add? எவ்வளவு பேரு ஆஃப்டர் ஃப்ரீடம் டே எவ்வளவு பேர் உங்க ஃப்ரீடம் பத்தி யோசிச்சிங்களா? இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. சதீஷ் ஃப்ரீடம் ஆயிட்டாரு, அதை பேசுறாரு. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது காட்டுனால எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. சரி, இல்ல ஆஃப்டர் ஃப்ரீடம் டே எவ்வளவு பேர் வந்து உங்க ஃப்ரீடம் பத்தி யோசிச்சுங்க. இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம பாட்டு 60 வயசுக்கு வேலை பார்த்தோமா, நம்மளுக்கு இதெல்லாம் ஏன்பா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல நிஜமாவே அடுத்த 2 years 5 years ஃப்ரீடம் பத்தி யோசிச்சு எவ்வளவு பேரு ஃப்ரீடம் பத்தி யோசிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்? நிஜமாவே பீப்புள் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியல, பட் நான் சொல்றேன், யூ ஆல் டிசர்வ் ஃப்ரீடம். த ரியல் லைஃப் பிகின்ஸ் when you freedom. நீங்க when you earn your freedom, the real life begins. ஸோ அது ஏதோ 8 another செஷன் ஏதோ பார்த்தோம் முடிஞ்சிச்சு அப்படி இல்லாம அதுல இருந்து உங்க லைஃப்க்கு என்ன இருக்குன்றது யோசிங்க. அண்ட் இன்னைக்கு முக்குந்த் 9% இருக்காருல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க 9% ஆகணும். செகண்ட் ஸ்டெப் உங்க டீம்ல இருந்து ஒரு 6-7 பேரை 9% ஆகணும். That's it. You're done. Everything is taken care. Right? சரி, over to you, Cam. Yeah. Hands lower down. Yes. So yeah, Cam, யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடியுமா ஆடியோ வீடியோ கிளியரானு? கிளியரா இருக்குமா? Thanks, Cam. So good evening team. So another Sunday session. ஸோ இன்னைக்கு நிறைய பியூட்டிஃபுல் லீடர்ஸ் வந்துட்டு பேச போறாங்க. என்னை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நேம் சந்திரராஜ். என்னோட பிஸ்னஸ் மென்டர்ஸ் குருவன் சங்கரி, அவங்க டீம் கீழே தான் நான் வரேன். நான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4+ years நான் இந்த ஆமி பிஸ்னஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பை ப்ரொஃபஷன் ஐ அண்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுகேஷன். ஒரு 10th year இருக்கேன் நான். மல்டிபிள் ரோல்ஸ் ஹேவ் பிளேட். இப்போ ஐ எம் சீனியர் பயாலஜி டீச்சர். ஐ ஹோல்ட் த பொசிஷன் ஆஃப் அகாடமிக் டீன் அண்ட் கார்பரேட் ஸ்கூல். ஸோ இதான் என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ நம்ம வந்துட்டு வில் quickly get into the session. So we have 4 beautiful speakers today. ஸோ 2-3 ரெகக்னிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ட்ரைனிங் இருக்கு அக்கார்டிங் டு த டைம் தட் இஸ் பீங் டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு 9% ரெகக்னிஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த காலில் நிறைய புது மக்கள் இருப்பீங்க, எக்ஸிஸ்டிங் மக்கள் இருப்பீங்க, கொஞ்சம் மாசம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் சீசன் லீடர்ஸ் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த புது மக்களுக்காக 9% அப்படின்றது வந்துட்டு ஒரு குட்டி லீடர்ஷிப் மாதிரி. நம்ம வந்துட்டு பூட் கேம்ப் ட்ரைனிங்ல இருந்தே வந்துட்டு இந்த லீடர்ஷிப் பத்தியும் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த லீடர்ஷிப் டெஃபினட்டா வந்துட்டு ஒரு பிசினஸ் மாடலுக்கு தேவை. அப்ப லீடர் இல்லாம நீங்க ஒருத்தர் மட்டும் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு
நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்கன்னா அர்த்தம். ஆமே பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, வெளியே எந்த பிசினஸ்லயா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ யூ ஷுட் ஹேவ் அ டீம். அப்போ அந்த 9% அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பிசினஸ்ல ஒரு 1200+ பிவி. ஓகே, ஸோ அது வந்து பாயிண்ட் வேல்யூல சொல்லுவாங்க. பிசினஸ் டர்ன் ஓவர்ல பார்த்தோன்னா 1,20,000 மேல டர்ன் ஓவர். ஸோ இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பர்சனை வி கால் தம் அஸ் 9%. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு லீடர், அதுவும் ஒரு பேச்சுலர் சிங்கிள் லீடர் வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் ஹிம். முகுந்த் கேம், நீங்க இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் யூ. முகுந்த் கேம், எஸ் முகுந்தன் கேம், உங்களை அன்மியூட் பண்றேன். Hi, Cam. கேம், நீங்க வீடியோ ஆன் பண்ணணும்னா சொல்லுங்க, வில் மேக் யூ கோஹோஸ்ட். No, Cam. சதீஷ் கேம், கொஞ்சம் கோஹோஸ்ட் பண்ணிடுறீங்களா? இது வீடியோ ஓபன் பண்ற ஆப்ஷன் எனக்கு வரல. Audio okay then, Cam. ஃபைன் கேம், ஃபைன். தேங்க்ஸ் கேம். Thank you. தேங்க்யூ கேம். நான் உங்களை கோஹோஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இன் கேஸ் வீடியோ ஆன் பண்ணி வர முடியும்னா வாங்க. தேங்க்யூ. Okay, Cam. Cam start பண்ணலாமா? எஸ் கேம், யூ கேன் கோ ஹெட். Yeah, thank you. Hi leaders, good morning. My name Mukund Sam. என்னோட அப்ளைன் வந்து ஒன் ரோ மென்டார் ஒன் ரோ எல்லாமே என்னோட குரூப் சொல்லலாம். ஸோ நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். நேட்டிவ் சேலம். நான் ஒரு ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 2.5 years எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கேம் எனி கொஸ்டின் தான் கேளுங்க. ஷுவர் கேம். லைக் இந்த டேர்ன் ஓவர் எப்படி பண்ணீங்க, பிளஸ் செட் டீம் டேர்ன் ஓவர் ஒரு பர்சனல் டேர்ன் ஓவர், நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ் ஜேர்னி வந்துட்டு எப்படி கோ த்ரூ பண்ணீங்க, ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, உங்க 3% அண்ட் 6%. ஸோ அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் கேம். கேம் தேங்க்யூ ஃபார் கொஸ்டின். நான் இந்த பிஸ்னஸ் வந்து 2023 வந்து எடுத்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு செகண்ட் சோர்ஸ் இன்கம் வந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். என்னோட அண்ணா ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க் பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்நாட் நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக பூட் கேம்ப் மீட்டிங், ஸோ அந்த லிங்க் எல்லாமே கொடுத்து அட்டன் பண்ண வச்சாங்க. அதை பார்த்து உடனே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படிதான் கேம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 3% வந்து பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி ஒரு 1 year ஸோ ஆச்சு. ஸோ அதுலேருந்து வரதுக்கு 3%. அதுக்கப்புறம் 3% போய் ஒரு 4 month வந்து 6% போயிருக்கேன். இப்போ வந்து 9%. இது டீம் தனியாக பண்ணலை, எல்லாமே டீம் சப்போர்ட் தான். 3% மட்டும் தனியாக பண்ணேன். அது 6% போனது டீம் சப்போர்ட். இப்போ 9% போனதுமே டீம் சப்போர்ட் தான். சூப்பர் கேம். ஸோ லைக் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு 2023 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 2 years ஜேர்னி எப்படி இருந்தது? அப்பார்ட் ஃப்ரம் த மணி தட் யூ மேட், நீங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத தாண்டி வந்து ஒரு மைண்ட் செட்டா அதர் இன்டான்ஜிபிள்ஸ், நம்ம அசோசியேஷன், நம்ம லீடர்ஸோட பழகுறது, அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது, பிசிக்கல் மீட்ல உங்க மைண்ட் செட்டை வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணிருக்கு இந்த லாஸ்ட் 2 yearsல? Yes, okay. ஸோ 100% நான் சேஞ்ச் ஆயிருக்கேன். ஸோ லிட்டலி என்னோட க்ளோஸ் பீப்புள் ஆல்ரெடி ஓல்டு கம்பெனி ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்டலாம் கேட்டோம் அப்படின்னா, ஸோ நீ 100% சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் பேசிக்கலி இன்ட்ரோவர்ட். யார்கிட்டயும் பேச மாட்டேன், ஒரு மாதிரி சரியா தனியாக தான் இருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. நல்ல பீப்புள் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் செட் அளவில் ரொம்ப அதிகமாக வந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நம்ம பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து
பிசிக்கலாவே. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தா நல்ல ஒரு லெவல் அது சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உம், நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம பிஸ்னஸ்னால தான் பீப்புள் கிட்ட எப்படி கான்செஷன் வச்சுக்கணும், எந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் லாஸ்டா என்ன கொஸ்டின்? எஸ் கேம். அதுதான் கேட்கறேன் நான். லைக் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நம்ம அசோசியேஷனோட இது பண்ணும்போது அப்படின்னு. எஸ் கேம். ஸோ இதுக்கு முன்னே பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் வந்து இது ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் ஒரு இப்போ என்னவா இருக்கோம், ஜூனியர் இன்ஜினியராக இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் இன்ஜினியராக போவோம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அவ்வளோதான், இந்த ரொட்டீனுக்குள்ளேயே முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னவோ அதை மட்டும் நமக்கு மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலிக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த கிணத்தா வலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி வந்து இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஸோ லைஃப் வந்து நிறையாவே இருக்கு. ஒய்நாட் நம்ம சொல்லுவாங்கல்ல, பழைய இது கூட இருக்கும் வந்து அளவோடு ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. நான் இவ்வளோ வேணாலும் நம்ம பூட் கேம்ப் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து ஆஃப்டர் வந்து சொல்லிக் கொடுக்க என்ன, உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆசைப்படு. அது ஒரு கேஸ் ஸ்டடியில் கூட கேட்டிருப்பாங்க. அதுவும் வந்து உன்னோட ட்ரீம்ஸ் கேட்டுட்டு வந்து அவன் வந்து கதறணும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஆசைப்படு, அதுக்காக வந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு. வந்து அன்ஸ்டாப்பபிள் மைண்டு லிட்டரலி அந்த மாதிரி தான். பியூட்டிஃபுல் ஷேரிங் கேம். தேங்க்ஸ் அ லாட் கேம். உங்களோட அடுத்தடுத்த பின் ரெகக்னிஷன்ஸ்க்கு வெயிட்டிங். இதே மாதிரி கொஞ்சம் நிறைய லீடர்ஸ், ஒரு 10 லீடர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி யூ கோ பிளாட்னம் அண்ட் பியாண்ட். நேற்று கூட நான் வந்துட்டு முகுந்தன் ப்ரோட்ட இருந்து எனக்கு ஒரு முக்கியமான டேக்அவே. ஸோ நேற்று கூட நான் வந்துட்டு ரமேஷன் ரமா அவங்களோட கேஸ் ஸ்டடி கேட்டுட்டு இருந்தேன். ரமா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க வந்துட்டு உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்துட்டு ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு உங்களுக்கே வரணும். அந்த மாதிரி ஒரு ட்ரீமை தான் வந்துட்டு நீங்க ஒரு கோலா வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. புதன் கேம எக்ஸாக்டா அதை தான் சொன்னாரு. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஆசைப்படுறது, ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறோமான்றது வேற, இன்கேஸ் ஆசைப்பட்டாலும் வந்துட்டு அது கிடைக்குமான்றது வேற விஷயம். ஸோ வந்துட்டு ப்ராப்ளி நம்மளோ இல்லை வந்துட்டு சுத்தி இருக்கவங்க சொல்லியோ, ஈவன் நம்ம பேரண்ட்ஸா இருந்தாலும் வந்துட்டு அளவோட ஆசைப்படுன்ற ஒரு பாயிண்ட்லயே தான் நம்ம வந்துட்டு க்ரோ அப் ஆயிருக்கும். பட் நீங்க ஆசைப்படுறதுக்கு அஸ் லாங் அஸ் இட் இஸ் நாட் ஹர்ட்டிங் எனிஒன் எல்ஸ், நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கு, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே செய்யலாம். ஸோ ஆசைக்கு வந்துட்டு டெஃபினெட்லி வந்து எல்லைகளே கிடையாது. உங்க ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்துட்டு நீங்களே இதை நம்ம பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வைக்கணும் அப்படின்றதா வந்துட்டு என்னோட பியூட்டிஃபுல் டேக்அவே. நேற்று கேஸ் ஸ்டடி கேட்டதுனால அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் அ லாட் கேம். தேங்க்ஸ் ஃபார் யூர் ஷேரிங். எனக்கு முகுந்தனுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹீரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் கேம். ஐம் ஃபைன் கேம். யூ ஆர்? நல்லா இருக்கேன். சரி, உங்க வயசு பசங்க வந்து பார்ட்டி பப்பு அப்படின்னு சுத்திட்டு இருக்க காலகட்டத்துல நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப், பாடி பில்டிங் அப்படின்னு சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அவங்களாம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணாவோ இல்ல ஏதாவது பண்ணாவோ, உங்களை டிமீன் பண்ணி பேசினாவோ, எப்படி ஹவ் யூ ஹேண்டில் த நெகட்டிவ் திங்ஸ்? உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கா? என்னை கூப்பிடுவாங்க, அங்க போலாம், இதுக்காக வந்து டைம் கேட்டு போலாம்னு சொல்லிட்டு. இல்ல, நான் எனக்கு அந்த பழக்கமே இது கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய கலாய்ப்பாங்க, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்லுவாங்க இல்லையா, இது இது ஒரு ஜென்மம் தான், ஒரு இதுதான் டைமா பீரியடு தான், இதுக்குள்ளே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க அந்த பிசினஸ் பண்றதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு இதான் பண்ணிப்பேன். இது குமாரன் குமார் சார் குமார் சாரோட கேஸ் ஸ்டடி ஒன்று பிடிக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, டாக் வந்து என்னன்னா, அது வந்து அந்த லஞ்சுக்காக வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த அது ஓடுற முயல்னு சொல்லுவாங்க. அது வந்து அது உசுருக்காக, அது அது உசுரை காப்பாத்துக்காக ஓடிட்டு இருக்கு. கேஸ் ஸ்டடி கேட்டுனீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட்
அந்த டைம் ஆஃப் பீரியட் ஜஸ்ட் என்ன ஒரு 1 டே 2 டேக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ அவங்கள சேவ் பண்ணணும். நம்மளையும் நம்பிட்டு இருக்காங்க ஃபேமிலி, ஸோ அவங்கள சேவ் பண்ணணும். ஸோ அப்படியே மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், திங்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இக்னோர் பண்ணிட்டு. சூப்பர்மா. உங்க உங்க ஆர்கனைசேஷன்லயா ஸ்னேகா சிஸ்டர் இருக்கிறாங்க, இஃப் ஐம் நாட் ராங்? ம் ஆமாக்கா. சரி, நீங்க வந்து ஸ்னேகா சிஸ்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? வந்து அவங்க ஏ லிஸ்டா, பி லிஸ்டா, சி லிஸ்டா, எக்ஸாக்டா எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஆக்சுவலி நான் டைரக்டா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணல. அவங்கள ஸ்பான்சர் பண்ணது வந்து சியாமலா சிஸ்டர். ஓகே, நான் ஃபேஸ்புக்ல வந்து சொன்னேன்னு சொல்லுவாரு, நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணிட்டு சொல்லு, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்களோட பீக், ஸோ நல்ல குட் பீக் இருக்கும், அதை வந்து ஷேர் பண்ணி வைங்க. அப்புறம் வந்து டெய்லி ஒரு 10 to 15 பீப்புளுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலியமா தான் வந்து சாம்லட் கேம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். என்னோட சிஸ்டர் வந்து யோகா பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ரொஃபைல் பார்த்தேன், யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரி போடுவேன். ஸோ அப்படி அவங்ககிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் ஜென்ரேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நம்மளும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பார்த்து இவங்க நீட்டு இருந்தா ஸோ கண்டிப்பாக வந்து என்கொயரிஸ் வரும், அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அதில் ஒரு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீப்புள் ஸ்டாட்டஸ் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். அதை பார்த்து தான் கேட்டேன், முகுதான் என்னதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் சிஸ்டர், நாங்கள் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் படிச்சுட்டு வந்து பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார் ஃப்ரீ தான், ட்ரைனிங் செக்ஷன் இருக்கு, அட்டன் பண்ணுங்கன்னு கேட்டேன். அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. அட்டன் பண்ண உடனே ஓகே சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணிட்டு அப்படிதான் கேம் வந்து அவங்களோட டவுன்லைன் தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் ஸ்னேக் கேம்ப். ஸோ அப்படிதான் கேம்ப் பண்ணேன். சரி, இப்போ நீங்க ஸ்னேகா சிஸ்டர் அந்த ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி அந்த டீமுக்காக நீங்க பயங்கர வேலை பாக்குறீங்களா, இல்ல அந்த டீம் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆக ஆரம்பிக்குதா? ஓகே, நான் எந்த ஒர்க்குமே பண்றது கிடையாது. அவங்கள தான் கேம் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. பெரிய ஆர்கனைசேஷன், அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. நான் அதுக்காக எந்த வேலையும் பார்க்கல. பண்றது இல்ல. சரி, நீங்க ஸ்னேகா சிஸ்டர் மாதிரி இன்னும் ஒரு 6 பேர் 7 பேர் கண்டுபிடிச்சா உங்க பிசினஸ் இன்கம் எவ்வளவு இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கமோட ட்ரெய்லர் உங்களால பார்க்க முடியுதா வித் திஸ் ஒன் ஆர்கனைசேஷன்? ஐயோ கேம், பயங்கரம். அது என்ன சொல்றது, 10 days கூட பார்க்கறது இல்லை, ஒரு 7 days அந்த மாதிரி சேனலே வந்து 400 பக்கமா காலியாயிருது. அதுக்கப்புறம் வந்து இவங்கள மாதிரி ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு 6 பீப்புள் குட் குவாலிட்டியான பீப்புள் முடிச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் பூம் ஆயிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. சூப்பர். இந்த நம்ம பிசினஸ்ல நீங்க ஜாபுக்கு போறீங்க, பிசினஸ் பண்றீங்க, பிளஸ் பாடி பில்டிங் பண்றீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? அது வந்து அதான் ஒரு படத்துல திருவிழா ஆரம்பம்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல பார்த்தது. இப்போ நானும் மூவி பார்க்கறது இல்லை. ஸோ அதுல வந்து தனுஷ் எல்லாமே பண்ணிடுவாரு, எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வந்து எல்லாமே எல்லாம் நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ண வருவாங்க. எல்லாரையுமே எங்க பாச கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவார் தனுஷ், பிரகாஷ் ராஜ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வரும் ப்ரோ தான் லிட்டரலி தலைவன் தான். டைம் எப்படி மேனேஜ் பண்றது, எந்த அளவுக்கு டைம் வச்சுக்கணும், எதுக்காக ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே வரும் தான் கத்துக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் எதா இருந்தாலும் தலைவனை கேட்டுக்க சொல்லிடுங்க, தலைவனை கேட்டுக்க சொல்றீங்க. 100% அவர் வந்து என்ன, நீங்க இப்படி இந்த இடத்துல லேக் ஆகுது, இந்த இடத்துல பண்ணல அப்படின்னா ஒரு தான் உங்க டைம் ட்ராக் பண்ணுங்க, அதான் சொல்லுவாரு. அதை பண்ணிட்டாலே நல்லாவே இருக்கும். இப்போ நீங்க 20s இருக்கீங்க, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் எப்படி பாக்குறீங்க? உங்களோட 30s நீங்க என்ன மாதிரி வரப்போ, எப்படி உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு லைஃப் இருக்க போறேன்னு யோசிக்கிறீங்க? உங்க ஃபியூச்சர் உங்களால பார்க்க முடியுதா? முடியுது கேம். இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவா நல்ல ஒரு டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டா பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில்வர், பிளாட்டினம், எம்ரல்டு, ஃபவுண்டர் எம்ரல்டு, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பின் லெவல் போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம அந்த ஜோன்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ விவிஸ் குட் கேம். ஸோ நல்லாவே இருக்கு. இப்போலாம் வந்து ஒவ்வொரு ஜாப்லையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு 4-5 பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த கார்பரேட் சைட் போனோம் அப்படின்னா
சுத்தமா காலி, ஏஐ வந்துருச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க. நம்ம பிசினஸ் கைட் பிசினஸ் ஜோன்ல இருந்து பார்க்கும்போது ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ நல்லாவே நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேம் நான் சொன்னது பிடிச்சா? நல்லா கேட்டுருக்கேன். Thank you very much. கேம் சார் Waiting for bronze. What you can say. தேங்க்யூ கேம், தேங்க்யூ. தேங்க்ஸ் கேம், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ். முகுந்தன் கேம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெக்கக்னிஷன் வந்துட்டு நம்ம T10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கு. இது வந்து அந்த 3%, 6%, 9% அந்த வால்யூம் பேஸ்டா இல்லாம உங்க ஆர்கனைசேஷன்ல எத்தனை பார்ட்னர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க வித்லயா இருக்கலாம், இல்ல டெப்த்லயா இருக்கலாம், ஒரு காம்பினேஷன் ஆஃப் வித் அண்ட் டெப்தா வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா T10. ஸோ அந்த T10 வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல இருக்கலாம், ஒரு 6 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல இருக்கலாம், ஒரு 10 வித்துமே நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம். இட் குட் பி எனி திங். ஸோ அந்த ஒரு முக்கியமான ரெகக்னிஷன் தான் பண்ண போறோம். பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 9% வந்துட்டு பேச போறாங்க. ஸோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு 100 பிவி பண்றாங்க, அண்ட் யூஆர் டூயிங் 200 பிவி அப்படின்னா வந்துட்டு யூஆர் 9%, ஒரு 1200 பிவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஐ நோ ஒன் கப்பிள். அது இல்லாம வந்துட்டு மற்ற யாரும் நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து T10 போயிருக்கேன். T10 போயிருக்கேன் இந்த சென்ஸ் நீங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க வந்து இந்த மீட்டிங் ஒரு இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் அசோசியேஷன்ஸ் எதுலையாவது 10 பீப்புள் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். லோகேஷ் சரண்யா இருக்காங்க. முகுதன் கேம், ஐ திங்க் யூ கேன் லோவர் யுவர் ஹேண்ட்ஸ். வேற யாராவது இருக்கீங்களா? நான் T10 போனேன், என்னோட சேர்ந்து 10 பேர் அட்டன் பண்ணாங்க SMWல. லாஸ்ட் மந்தா இருக்கலாம், ஒரு முன்னாடி மந்தா இருக்கலாம். பட் நான் வந்து இது வரைக்கும் அசோசியேஷன்ல ஐ டிட் நாட் கெட் ரெகக்னிஷன். நான் பேசணும் அப்படின்றவங்க யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். புதுசா யாராவது மக்கள் இருந்தாங்க, அவங்க அப்ளைன் வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு தெரியாம கூட வந்துட்டு இருக்கலாம். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் லோகேஷ் அண்ட் சரண்யா. ஸோ லோகேஷ் கேம் வந்துட்டு ஐ ஹவ் சீன் சதீஷ் கேமோட டவுன்லைனு, டைரக்ட் டவுன்லைன் நான் வந்துட்டு பார்த்துட்டேன். A70 குரூப்ல இருக்கிறதுனால ஐ ஹவ் சீன். லைக் எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஆர்டர் கிடைச்சாலும் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ணுவாரு. ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் பிசிக்கல் மீட்ல. இஸ் வெரி ஹம்பிள் கை. அவங்க ப்ரொஃபஷன்ல எப்படி என்னமோ ஒரு பொசிஷன்ல இருக்கலாம், ஐ திங்க் வில் ஹியர் ஃப்ரம் ஹிம். பட் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹம்பிளான வந்துட்டு பர்சன். லோகேஷ் அண்ட் சரண்யா, ஓவர் டு யூ கேம். லைக் எப்படி இந்த T10 வந்துட்டு பண்ணீங்க, ஹவ் வாஸ் இட் பாசிபிள், நீங்க என்ன மாதிரி ஒர்க் எத்திக்ஸ் வந்துட்டு பண்ணீங்க இந்த 10 பீப்புள் வந்து உங்க கூட சேர்ந்து அசோசியேட் பண்றதுக்கு, அதை ஒரு பியூட்டிஃபுல்லா 5 minutes ஷேர் பண்ணுங்க. தென் வில் கோ ஃபார் கொஸ்டின்ஸ் கேம். வீடியோ ஆன் பண்ண முடியும்னா ஆன் பண்ணிக்கோங்க. Yeah, hi Cam. My voice audible, Cam? Clear, Cam? Yes, Cam. Thanks, Cam. Thanks for your nice words, Cam. Hi, good evening to all. நிறைய நியூ பீப்புளுக்கு என்னோட நேம் தெரியாது, ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் லோகேஸ்வரன் அண்ட் என்னோட ஒய்ஃப் நேம் வந்து சரண்யா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா இந்த பிஸ்னஸை லாஸ்ட் ஒரு 1.5 years வந்து ரொம்பவே சூப்பராக பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ ஒரு 7+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆட்டோமொபைல் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் T10 எப்போ போனோம் அப்படின்னா சதீஷ் கேமோடைய ஃப்ரீடம் செலிப்ரேஷன் தான். கிட்டத்தட்ட T14 நாங்கள் வந்து போயிருந்தோம், நானும் என்னோட ஒய்ஃபும். என்னோட ஒய்ஃப் வந்து 3 members வந்து ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 11 members பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டாக ஒர்க் எத்திக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் சதீஷ் கேம் சொல்கிற மாதிரி 2 hours. பட் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய பேர் ஸ்டே பண்ணி நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த ஃப்ரீடம் டேக்கு நான் எப்படி பண்ணேன்னா, லைக் நான் மண்டேல இருந்து மண்டேல வருண் கேம் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து நம்ம ஃப்ரீடம் டே செலிப்ரேட் பண்ண போறோம் சதீஷ் கேம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ நான் அன்னைக்குல இருந்தே வந்து ஃபுல் ஒர்க் எத்திக்ஸ் வந்து இந்த ஃப்ரீடம் டேக்காக வந்து போட்டிருந்தேன். லைக் நம்ம லீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஐ ஹாவ் ப்ராட்காஸ்ட். ஸோ அந்த நம்ம ப்ராட்காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சேவ் பண்ணாதவங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகாது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ப்ராட்காஸ்ட்ல போட்டுட்டு நிறைய பேருக்கு நம்பர் வந்து சேவ் பண்ணாதவங்களுக்கும் நான் வந்து என்னுடைய ஆடியோ வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ நான் அந்த ஆடியோவில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய மென்டார் வந்து சதீஷ் ராஜ் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து லாஸ்ட் ஒரு 16 years வந்து ஒர்க்குக்கே போகாம ஃபுல் ஃப்ரீடமா இருக்காரு.
நீங்க எந்த விதத்துல ஃப்ரீடமா கேட்டாலும் அவர் ஃப்ரீடமா இருப்பாரு. லைக் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கம்மிங் ஃப்ரைடே வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ அவர் மட்டும் இல்லாம நிறைய ஐஐடி படிச்சவங்க, ஐஏஎஸ் இருக்கவங்க அவங்களாம் விட்டுட்டு இந்த ஜாப் எடுத்து பண்றாங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு ஒரு செக்யூரான ஜாபா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்க. அண்ட் ஒருத்தர் வந்து 16 இயர்ஸா வந்து வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் எதிர்பார்க்காம இந்த பிசினஸ் மட்டும் பண்றாரு அப்படின்னா, இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடா இருக்குன்றதையும் பாருங்க. ப்ளஸ் நீங்க வந்து 58 இயர்ஸ் வந்து நான் இல்லை கார்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரோ ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இல்லை லொகேஷன் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஃபுல் டைமா ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி லெட் மீ நோ. நான் அதுக்கான லிங்கை சென்ட் பண்றேன்றது தான் நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தேன் கேம். ஸோ இதை பார்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 பீப்புள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 14 பீப்புள் வந்து லாஸ்டா அட்டன் பண்ணியிருந்தாங்க கேம். கேம் சூப்பர் கேம். கேம் இப்போ இந்த T14 ஆனீங்க இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு பூட் கேம்ப் அட்டன் பண்ணவங்க எத்தனை பேரு, சைன் அப் பண்ணவங்க எத்தனை பேரு, பூட் கேம்பும் இல்ல பிளானும் பார்க்கல, நான் அனுப்பிச்ச வாய்ஸ் நோட் மட்டும் கேட்டுட்டு அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர்னு ஒரு ரஃபா நம்பர் சொல்ல முடியும்? கேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ என்னோட டீம் பில்ட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு 3 மெம்பர்ஸ் கேம். அவங்க ஆல்ரெடி நம்ம அசோசியேஷன் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அது இல்லாம என் கூட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வந்தவங்க மீதி ஒரு 11 மெம்பர்ஸ். அதுல வந்து பூட் கேம்ப் அட்டன் பண்ணிட்டும் ஆக்டிவா இல்லாதவங்க ஒரு 7-8 பேர் இருப்பாங்க கேம். இன்னொரு 3 மெம்பர்ஸ் வந்து நான் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு எதுவுமே ரீப்ளே பண்ணாதவங்க. ஸோ அவங்களுமே வந்து நம்ம கேமோடைய ஃப்ரீடம் டே செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க கேம். சூப்பர் கேம். சோ அப்ப அந்த 3 கேட்டகரியிலுமே உங்களுக்கு மக்கள் இருந்திருக்காங்க கரெக்டா? சோ உங்க கூட ஆல்ரெடி அசோசியேட் பண்ணிட்டு இருக்க 3 டீம். அது இல்லாம வந்துட்டு பிளான் பார்த்துட்டாங்க, பூட் கேம்ப் அட்டன் பண்ணிட்டாங்க, பட் சைன் அப் பண்ணலன்றவங்க இருந்திருக்காங்க. பிளானே பார்க்காதவங்களும் இந்த ஃப்ரீடம் டே அப்படின்னு ப்ரோமோட் பண்ணப்போ வந்துட்டு அட்டன் பண்ணிருக்காங்க கரெக்டா கேம்? இந்த 3 கேட்டகரியிலுமே உங்களுக்கு ஆள் இருக்காங்க. சூப்பர் கேம், சூப்பர் ஷேரிங். ஸோ நம்ம இனிமே அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு டேக்அவே என்னன்னா, நம்ம மேக்ஸிமம் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சைன் அப் பண்ண மக்களை மட்டும்தான் நம்மளுக்கு டக்குன்னு வந்துட்டு ஞாபகம் வரும். அதுலயும் ஆல்ரெடி அசோசியேட் பண்ணிட்டு இருக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டோமா, ஆன் அண்ட் ஆஃப் இருக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டோமான்னு பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு டார்னசன் சார் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்க அசோசியேஷன் தான். நீங்க வந்துட்டு அசோசியேஷன்ல அசோசியேட் பண்றாங்க இல்லைன்னு தாண்டி உங்க சர்க்கிள்ல உங்க ரேடார்ல ஒரு கான்டாக்ட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க உங்க டீம் தான். தே ஆர் வாட்சிங் யூ. அவங்களுக்கும் வந்துட்டு யூ கேன் டெஃபினெட்லி ப்ரோமோட். அது வந்து ஃப்ரீடம் டே செஷன்ன்றது மட்டும் கிடையாது. நம்ம பண்ற ஸ்கின் கேர் கேம்ப்ஸா இருக்கலாம், விசிஏ கேம்ப்ஸா இருக்கலாம், பிஎம்டி கேம்ப்ஸா இருக்கலாம், அது என்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷனா வேணாலும் இருக்கலாம். விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஐ திங்க் மார்ச் மந்த் வி ஹேட் அ செஷன். ஸோ அந்த எந்த மாதிரியான செஷனா இருந்தாலும் நம்ம டீம் நம்ம கூட சைன் அப் பண்ணவங்கன்றது மட்டும் இல்லாம யூ கேன் ப்ரோமோட் டு anybody else who is there in your contact list அப்படின்றதான் பியூட்டிஃபுல் டேக் அவே. ஒன் கொஸ்டின், சதீஷ் கேமோட டைரக்ட் டவுன்லைன் ஹவு இஸ் இட் ஃபீலிங்? எனக்கு வந்துட்டு இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் பாடி பில்டிங் டீம்ல இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. ஒரு ஆர்னல்ட் ஷ்வார்ஸெனெகரோட ட்ரைனிங் இருந்தா எப்படி இருக்கும், நார்மலா ஒரு மாஸ்டர் ட்ரெயின் பண்றதுக்கும் ஒரு லெஜெண்ட் ட்ரெயின் பண்றதுக்கும் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அனாலஜி தான் நான் பார்க்குறேன். ஹவு இஸ் இட் ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு சதீஷ் கேமோட டைரக்ட் டவுன்லைனா இருந்து how is it feeling to get trained from him? அந்த ப்ராக்ரஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் உங்களுக்கு அப்ளைனா இந்த பிசினஸ் கொடுத்ததை வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? எஸ் கேம், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின் கேம். கேம் ஆக்சுவலா நான் எப்படி சதீஷ் கேம் கூட கனெக்ட் ஆனன்றது ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2020 வந்து எனக்கு ஒரு அன்னோன் பர்சன் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ நான் வந்து பூட் கேம்ப் அதெல்லாம் எதுவும் அட்டன் பண்ணல நான். பட் சதீஷ் கேம் நம்பரை மட்டும் பை காட் கிரேஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். 2024 ஐ திங்க் மார்ச் மந்த் பிகினிங்ல வந்து அது வரைக்கும் நான் சதீஷ் கேமோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2024 மார்ச்ல தான் வந்து நான் சதீஷ் கேம்கிட்ட கேட்டிருந்தேன், சார் நானும் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் சதீஷ் கேம் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு சதீஷ் கேமுக்கும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் கேம் என்னால் கண்டிப்பாக அதுக்கு வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நானும் சதீஷ் கேமும் ஒரு ரொம்ப நல்ல பாண்டிங். ஈவன் அகிலா கேம் கூட என் கூடயும் சரண்யா கூட ரொம்பவே நல்ல ஒரு பாண்டிங். எங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கின்னு தான் சொல்லணும் கேம். எங்களுக்கு சதீஷ் கேமும் அகிலா கேமும் வந்து எங்களுடைய டைரக்ட் மென்டராக கிடைச்சதுக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி, ரியலி ஹாப்பி கேம் ஃபார் தட். சூப்பர் கேம். 2 விஷயம். ஒன்னு வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு சரியா ஃபாலோ பண்ணாதனால லோகேஷ் மாதிரி ஒரு நல்ல டவுன்லைன் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ உங்க டவுன்லைன்ஸை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த பிசினஸ்ல தங்கிருக்கீங்களான்னு பாருங்க, பீப்புள் ஆர் கனெக்டட் ஹியர். 2வது வந்துட்டு வாட்ச் பிளான்
நீங்க வந்துட்டு சதீஷ் கேம்க்கு டவுன்லைன் ஆகணுன்றது காட்ஸ் பிளான் போல. கேம் எனக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். மற்ற பிளாட்டினம் இஸ் செவன் அபவுட் சதீஷ் கேம் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்குதா? இஃப் நாட் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் பர்சன். யா இந்த யூ ஆஸ்க்ல டைரக்டா நாட் டீம் அப்படிலாம், பட் ஐ புட் தெம் இன்டு தி சிஸ்டம். அவ்வளவுதான். நான் வந்து பர்சனலா வந்து I don't want to weak anybody. I'll put them into the system. That the system, SMW, Lamplighters, Amway, நம்மளோட system, Gurukul, that system will take care. If there is a right candidate, they will stick on and they'll grow. So என்னோட வேலை வந்து I should put them into the system. இவர் சொன்ன மாதிரி கரெக்டா சிஸ்டம்ல இருந்திருந்தாவே ஒரு நல்ல டவுன்லைன் கிடைச்சிருப்பாங்க. இல்ல எங்களால ட்ராக் பண்ணி கூட we are not able to find who is that person. சரி, குட். Thanks for all the questions. Logesh Saranya, proud of you. Keep going. இது T14 வந்து ஒண்ணுமே இல்லை. சீக்கிரமா you'll become T30, T40, T100 and you'll go platinum and founder of platinum and beyond. Sama, over to you, Chandra. Thanks Cam. Thanks Logesh Cam. ரம்யா கேம், ஐ திங்க் T10 ரெகக்னிஷன் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களை கோஹோஸ்ட் ஆக்குறேன். கேம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். Hi Kam, thank you for the opportunity. அப்புறம் எல்லாத்துக்கும் thank you for listening. ஆன் பண்ணனாலும் ஆன் பண்ணிக்கலாம் கேம். Video and Kam video, it's okay. Fine Kam, you can go. எனக்கு வந்து வந்தது நாமினேட் பண்ணது ஐ திங்க் 14 or 15 இருப்பாங்க Kam. இப்ப பார்த்தோம் அப்படின்னா டெப்த் வித்ல வந்து 3 பேரு, டெப்த்ல மீன்ஸ் டோட்டலா பார்த்தா எக்ஸாக்டா T10 இருக்காங்க. ஸோ வந்தது வந்து 15 மெம்பர்ஸ் வந்தாங்க. ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, அசோசியேஷன் அட்டன் பண்ணல, ரீசன் வந்து சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வால்யூம் பண்ணாங்க. நம்மளோட அசோசியேஷன் அட்டன் பண்ணாதங்காட்டி அப்படியே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிட்டாங்க. ஸ்டில் ஐ எம் பில்டிங் த டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க, திரும்பவும் வந்துட்டாங்க, அவங்க திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க தான் இப்ப 3rd டீம். எனக்கு வந்து லக்குன்னே சொல்லணும். என்னோட மீன்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீம் மீன்ஸ் எங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ்ல வச்சுதான் வந்து, எங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலா. பட் எங்க அப்பாவுக்கு தெரியாமே வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேட்டஸும் பார்க்க தெரியாது. ஸோ அதுல வந்தவங்க தான் வந்து மணிகண்டன் கேம். ஸோ அவங்க வந்தது லக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் வித்யா வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த லைன் வந்து நல்ல டெப்த் ஃபார்ம் ஆச்சு கேம். அண்ட் அதுல வந்து எல்லாருமே தே ஆர் ட்ரைங் டு டூ தேர் பெஸ்ட். ஓகே, எல்லாருமே எனக்கு கால் பண்ணுவாங்க. தே ஆர் பர்சனலி ஒர்க்கிங் வித் மீ. ஸோ அந்த லெக் அண்ட் நெக்ஸ்ட் லைக் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு சங்கீதா, அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு கீழே ஈஸ்வரி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் வித் மீ. தே ஆர் ட்ரைங் டு டூ வால்யூம், தே ஆர் செல்ஃப் யூஸ் போடுறது எல்லாமே தே ஆர் ஆஸ்கிங் மீ. அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட சம்டைம்ஸ் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும், சம்டைம்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம இருக்கு, அப்படி இருக்காங்க. பட் இதுல வந்து ரெகுலரா வித்தவுட் ஃபெயில் அட்டன் பண்றவங்களும் இருக்காங்க கேம். கேம் சூப்பர் கேம். உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க, so that people will get to know நீங்க யாரு, என்ன பண்றீங்க, what do you do, யார் டீம்ல வரீங்கன்றது ஒரு குட்டி இன்ட்ரோ. ஓகே கேம். நான் வந்து இப்போ வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன். நான் மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் GE ஏவியேஷன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ் அனலிஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் என்னோட பையனுக்காக என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் ஹோம் மேக்கரா இருந்தேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு B ஸ்கூல்ல யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டரா இருந்தேன். அங்கேயும் எனக்கு ஹாலிடேஸ் லீவ் எல்லாம் கிடைக்கல. அங்க வந்து என்னோட மதர்-இன்-லா கோஆபரேஷன் பண்ணங்காட்டி அந்த வேலையை விட வேண்டியதா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 months வந்து மாண்டசரி டீச்சரா இருந்தேன். அங்க வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. நாங்க இருக்கிறது வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து எர்ணாகுளம். இங்க மேனேஜ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கூல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு குவிட் த ஜாப். அப்புறம் பை லக் எனக்கு வந்து நளினிக்காம இருந்தாங்க. மீன்ஸ் ஐ ஃபீல் கிராட்டிடியூட் டு ஹர். ஏன்னா அவங்க வந்து நான் இன்ஸ்டால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறத எல்லாமே போய் பிங்க் பண்ணி அது என்னன்னு பார்ப்பேன். நான் யாரோ ஒருத்தருக்கு பிங்க் பண்ணி கேட்டேன். அதுல வந்து நளினிக்காம வந்து ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒர்க் என்ன அவங்க சொல்லையிலேயே எனக்கு ஆம்பேன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் கேட்கலக்கா, இமீடியட்டா நான் புக் கேம் அட்டன் பண்ண அப்பவே சேம் டே ஐ ஹவ் ரெஜிஸ்டர்ட். பியூட்டிஃபுல் கேம். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு நிறைய ஒர்க் பிளேசஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங் டு டூ இட் ஃப்ரம் ஹோம், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
யாருன்னே Yes, தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் பர்சன் இருந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஆம்பே அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து செகண்ட் தாட்டே இல்லாம வந்துட்டு சைன் அப் பண்ணிட்டு யூ ஸ்டார்டட் த பிசினஸ். அது எதனால கேம்? மேம் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கையிலேயே வந்து ஆம்பே பத்தி தெரியும். என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி கேட்கறோம் இல்லையா, பால்ராஜ் சார், சகாயமேரி மேம், அவங்களோட கூட ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்த டவுன்லைன் தான் இவங்க. ஓகே. பட் அப்பவே வந்து என்னோட அப்பாட்ட போய் செய்யலாங்கப்பா அப்படின்னு. பட் நான் அவங்க கூட மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எங்க அப்பா வந்து ஹி டசன்ட் அக்ரி. அப்போல்லாம் வந்து நம்ம 4200 பே பண்ணணும். அந்த கிட் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் டெமோ காமிக்கணும். அப்ப நான் சொன்னேன், நான் வேணா அது டெமோ காமிக்கிறேன், இது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, செய்யலாம் அப்படின்னு சொன்னேங்க. பட் இனி இது வேற உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டாங்க. அப்போ நான் பிஜி படிக்கையில நான் வந்து ஒர்க் பண்ணையில சென்னையில ஒர்க் பண்ணேன். ஒரு கால்சாப்ட்னு ஒரு ஆஃபீஸ்ல. ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில வந்து நான் வந்து லிட்ரலி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஆம்பே. எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடணும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஐ டென்ட் கெட் தட் சான்ஸ். பை லக் ஆக்சுவலி அன்னைக்குலாம் கிடைக்காது வந்து இன்னைக்கு நம்ம லேம்ப் லைட்டர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு ஐ ஃபீல் கிராட்டிடியூட் ஃபார் தட். அண்ட் நளினிகாம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வருண் காம் எல்லாருக்குமே, அதுவும் ஃபயர் பிராண்ட் லீடர்ஸ், லைக் தே ஆர் ஜஸ்ட் லைக் ஆசம். சீரியஸ்லி யாரு இவங்க இவ்ளோ அவங்க இவ்ளோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. Everyone is literally beautiful. They are beautiful by heart. So I'm so lucky to be in that team. And thank you, Cam. I just love this work. I am very passionate towards this work, Cam. So யாரு வந்தாலும் போனாலும் I love to be here. தேங்க்யூ ஸோ மச் கேம். தேங்க்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் ஷேரிங். ஸோ பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன லைக் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைச்சிருக்கு. அப்பவே ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போதும் வந்துட்டு வந்திருக்கு. ஃபார் சம் ரீசன்ஸ் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு டேக் இட் அப். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ வந்துட்டு ஷி கிராப்ட். ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு இட்ஸ் காட் பிளான். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு லோகேஷ் பார்த்தோம், நம்ம ரம்யா அவங்க பார்த்தோம். ஸோ காட்ஸ் பிளான். அண்ட் அந்த காட்ஸ் பிளான் வந்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டரா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க டிசைட் பண்ணும்போது இட் வில் டெஃபினெட்லி கம் டு யூ. இதே மாதிரி ஸ்டோரி எனக்கும் வந்துட்டு இருக்குது. மை மாம் ஆல்சோ பில்ட் ஆம்பே பிசினஸ். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதே நான் பிசிக்கல் மீட்டிங் போயிட்டு வர முடியலன்ற ரீசன்னால வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. ப்ராடக்ட்ஸும் எங்க கிடைக்கும் தெரியல, அப்படியே வந்துட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டி எக்ஸாக்டா ரம்யா கேம் சொன்ன மாதிரி வந்துட்டு பெர்சோனா சோப்பு பார்த்தோம், நீ எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் பில்டிங் திஸ் பிசினஸ் வெரி சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல ஆம்பேவை வந்துட்டு அடிச்சுக்க ஆளே வந்துட்டு கிடையாது. ஆம்பேல ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மினியை தவிர எல்லாமே என் வீட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் பில்டிங் பிசினஸ். தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் ஷேரிங் ரம்யா கேம். வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பின் ரெகக்னிஷன். ஐ திங்க் T10 ரெகக்னிஷன் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ திங்க் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரெகக்னிஷன். ஸோ நெக்ஸ்ட் ரெகக்னிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நாம வந்துட்டு சைன் அப் பண்றோம். யூ ஆர் சைன் அப் அஸ் அ பிசினஸ் பார்ட்னர். பூட் கேம்ப் ட்ரைனிங் அட்டன் பண்றீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ யாருனாலும் சைன் அப் பண்ணலாம். ஆம்பே நீங்க சைன் அப் பண்றதுக்கு அவங்க வந்துட்டு ₹1 வந்துட்டு கிரெடிட் பண்றாங்க. நான் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகஸ்ட் 2024 அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன் மதுரையில. ஐ திங்க் அப்போ 2023 சொன்னாங்க. இந்த ₹1 கிரெடிட் பண்றாங்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அக்கௌண்ட் வந்து செக் பண்றதுக்கு ₹1 கிரெடிட் பண்ணுவாங்க பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த ₹1 மட்டுமே 2 crore rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா who became inactive after that. அப்ப எவ்வளவு கோடி மக்கள் வந்துட்டு ஜஸ்ட் சைன் அப் மட்டும் பண்ணிட்டு குவிட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ அந்த மக்கள்லாம் ஸ்டே பண்ணி பிசினஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ அந்த கிரைட்டீரியா வந்துட்டு ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, நீ பிசினஸ்க்குள்ள வந்துட்ட, ஸோ அப்ப நீ பிசினஸ் பண்ணணும். ஸோ அப்ப பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது என்னன்னா ஒரு 90 days சேல்ஸ் கிரைட்டீரியா. ஒரு 90 daysல ஒரு ₹5,000 டர்ன் ஓவர் வந்துட்டு உங்களால பண்ண முடியும் அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் த பிசினஸ். அது அகைன் வந்துட்டு ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர் கிரைட்டீரியா வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் இட். ஓகே, ஸோ இந்த 90 daysல இந்த ₹5,000 கிரைட்டீரியா முன்னாடி வந்து நிறைய நேம்ஸ் இருந்துச்சு. நவ் வி காமன்லி கால் எவ்ரிவன் அஸ் ABO, ஆம்பே பிசினஸ் ஓனர் தான் எல்லாரையும் சொல்றோம். ஸோ அந்த 90 daysல ₹5,000 கிரைட்டீரியா நான் முடிச்சுட்டேன். பட் நான் இன்னும் வந்துட்டு ஐ டிட் நாட் கெட் ரெகக்னைஸ்ட் இன் SMW அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ளைன்ஸ் கொஞ்சம் உங்க டவுன்லைன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. 90 daysல ₹5,000 கிரைட்டீரியா. 90 days இல்ல, நான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனாலும் இட்ஸ் ஃபைன் தான். நான் வந்து 30 daysல முடிச்சிட்டேன், இல்ல ஒரே நாள்ல செல்ஃபிஸை போட்டு முடிச்சிட்டேன், இல்ல ஒரே நாள்ல ஆர்டர் எடுத்து முடிச்சிட்டேனாலும் இட்ஸ் ஃபைன். நான் அந்த ₹5,000 கிரைட்டீரியா பிசினஸ் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா
ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ டிட் நாட் கெட் ரெகக்னைஸ். நான் முடிச்சுட்டேன், ஆனால் நான் SMWல நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலன்ற எல்லாருமே ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ திங்க் ஹேண்ட் ரைஸ் பண்றதும் ஐ டெல் யூ, கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். மேல வந்து ரேஸ் ஹேண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வர்ச்சுவலா வந்துட்டு உங்க ஹேண்ட் ரைஸ் ஆகும். என்னால உங்களை அன்மியூட் பண்ண முடியும். அப்ளைன்ஸ் உங்க டவுன்லைன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டார்ட் வித் காயத்ரி ஸ்ரீதரன். உங்களை அன்மியூட் பண்றேமா? எஸ், நீங்க வந்து எப்படி உங்களை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ, அந்த 5000 rupees எப்படி முடிச்சீங்கன்றத ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் மகேஷ் சார் அண்ட் தீபா மேம் டீம்ல இருந்து வரேன். அண்ட் என்னோட LOS யோகேஷ் பாய் அண்ட் மோனிகா. நான் வந்து இந்த எப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரிச்சில. லிங்க்டின்ல வந்துட்டு இப்ப இருக்க ஜாப் விட்டுட்டு வேற ஜாப் தேடிட்டே இருந்தேன். அண்ட் ஃபுல் டைமா தான் தேடிட்டு இருந்தேன். அண்ட் கார்பரேட்ல வந்து நிறைய பாலிடிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வேற ஜாப் போகணும், இல்ல பிசினஸ் பண்ணணும், இல்ல பார்ட் டைம் அதை தேடணும் அப்படிலாம் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து மோனிகா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணாங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஜாப் பத்தி. அதை பார்த்தோன்னே எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி போய் பார்க்கலாம், உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அண்ட் மோனிகா கூட ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் ஆகிட்டேன். கனெக்ட் ஆகும்போது பூட் கேம்ப் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ட்ரோ வீடியோல வந்து சதீஷ் சார் வந்து பேசினாங்க. அவங்க பேசினதை கேட்டு ஒரு ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் மோனிகா வந்து அப்போ என்ன ஒரு நல்ல லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் பூட் கேம்ப் அட்டன் பண்ண சொல்லி 2 நாள் கொடுத்துருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எனக்கு அப்போ ஒரு இன்டர்வியூ கால் இருந்தனால நான் பூட் கேம்ப் அட்டன் பண்ணல. அதுக்கு பதிலா நான் இன்னொரு 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து மோனிகா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி தீபா மேம்னு நம்மளோட மென்டார் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ நீங்க அதை வந்து கால் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ரிட்டையர்மெண்ட்னா நார்மலா ஒரு 60 years அந்த மாதிரி தானே நம்ம அது மாதிரி தானே இருக்கும். அண்ட் இவங்க எங்க இருக்காங்க, இது என்ன எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சரா தான் அந்த அட்டன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சது மேம் பேசினது. அண்ட் அவங்களோட அந்த என்டையர் ஜேர்னி ஷேர் பண்றப்ப எனக்கு இந்த பிசினஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. அவங்களோட டாட்டர் பேசினாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த ஐடி அந்த வேர்ல்ட்ல வந்து எப்படி கஷ்டப்பட்டு சர்வை பண்ணது, அண்ட் அதுக்குள்ள இருந்து இப்ப வெளியில வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரீடமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கும் புரிஞ்சுது. அண்ட் வந்து மேம் வந்து இப்போ கூட என்கிட்ட கால்ல பேசும்போது லாஸ்ட் வீக் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க, எங்க போனாலும் லாஸ்டா இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதான் உண்மை. ஸோ அதனால எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. ஸோ பூட் கேம்பும் அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையும் அட்டன் பண்ணி மோனிகா கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுத்திருந்தேன். மோனிகா வந்து நீ வழக்கம் போல நல்ல லிசனர் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எவ்ரி மீட்டிங்ல சொல்லுவாங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எழுதுங்க, மகேஷ் சார் இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, நான் எனக்கு ஒரு கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அண்ட் எமோஷனல் கோலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே தனித்தனியா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பர்சனல் கோல், எமோஷனல் கோல் தனித்தனியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ப்ரொஃபஷனல் கோலும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா இதுதான், ஃபர்ஸ்ட் இந்த 5000 கிரைட்டேரியா கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட செல்ஃப் யூஸ் மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து கஸ்டமர் இருக்கணும், கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் நிறைய எடுத்திருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோட நான் ஸ்டேட்டஸ் வைக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு கன்சல்டேஷன் அட்டன் பண்ணி அதுல இருந்து அவங்களாலேயும் கொஞ்சம் பிவிஸும் சேர்ந்தது. அதோட அவங்க ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் ஆர்டர் போடும்போது அந்த கிரைட்டேரியா கம்ப்ளீட் பண்ணவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் பாதி அவங்க மீதி நானுன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். Perfect, Cam. Thank you so much. Thanks for your sharing. உங்கள்கிட்ட இருந்து நிறைய கேட்கணும்னு ஆசை தான். Will be asking you in the next recognition. Time shortageனால வந்துட்டு we move for the next thing. Thanks Gayatri Cam. Cam வேற யாராவது இருக்கீங்களா? 55,000 rupees 90 daysல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், வேற யாராவது இருக்கீங்களா? If not, we'll move for the next part. Okay, I think next போயிடலாம்னு நினைக்கிறேன். Alright. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு, ஸோ இப்போ ஒரு பார்ட்டா பார்த்தோம். லைக் T10 பார்த்தோம். அந்த T10ல இருந்து பிவி பண்ணா வந்துட்டு ஒரு 9% போக முடியலான்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 550 பிவி, அதாவது 5000 rupees டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு லீடரை வந்துட்டு பார்த்தோம். ஸோ இப்போ மாதிரி நிறைய இது வந்துட்டு இருக்குது. அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க இதுல நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, மோனிகா கேம் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க தீபா கேமோட ரிட்டையர்மெண்ட்க்கு வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம லேம்ப்ளேட்டர்ஸ்ல SMW வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு வி ஹேவ்.
அதுல வந்துட்டு இந்த மாதிரியான ரெகக்னிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, ட்ரைனிங் இருக்கும். இதை தாண்டி உங்களை எக்ஸைட்மெண்ட்டை இக்னைட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு செஷன் இருந்துட்டே இருக்கும். லைக் இந்த மந்த் சதீஷ் ஷியாமோட ஃப்ரீடம் செஷன் இருந்தது. லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஏஏசி நாங்க ஏஏசி அச்சீவர்ஸோட அந்த செஷன் வந்துட்டு இருந்தது. அங்கங்கே ஏதாவது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு செஷன் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்போ அந்த பூட் கேம்ப் முடிச்சுட்டு வர பார்ட்னர்ஸ் ஆர் பூட் கேம்ப் பாதியில இன்கம்ப்ளீட்டா இருக்க பார்ட்னர்ஸ் ஆர் ஈவன் நீங்க பிளான் காமிச்சு பார்க்காதவங்களுக்கு கூட இஃப் யூ கேன் ப்ரொமோட் அண்ட் மேக் தம் அட்டெண்ட் இட், அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லீடரை வந்துட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இட் இஸ் தேர். பிகாஸ் பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸைட்மெண்ட். நான் சொல்லல, ஃப்ராங்க் பெஜர் சொல்றாரு. ஹவ் ஐ ரைஸ் மை செல்ஃப் ஃப்ரம் ஃபெயிலியர் டு சக்சஸ்ன்ற ஒரு ஆத்தர் வந்துட்டு சொல்றாரு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். ஸோ நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 PV கிளப். அருள் கேம் 2 டாபிக் கொடுத்துருந்தாங்க. நீங்க எது கேம் கவர் பண்ண போறீங்க? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்ஃபார்ம் டைம் ஷார்டேஜ்னால. 300 PVயா ரிட்டைல் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டிடிஎம் கேம்? அருள் கேம் ஆர் யூ தேர்? கேம் நீங்க ஐ திங்க் கோவர்ஸ்ட் ஆக்கிடுங்க. யா கேம் கேக்குதுங்களா? கேம் நான் வந்து கான்வர்சேஷன்ஸ் கேம், சவிதா தான் 300 PV. நீங்க அவங்கள அட்மிட் பண்ணிடுங்க கேம். ஃபர்ஸ்ட் சவிதா முடிச்சிருவாங்க. ஓகே, சவிதா கேம் பண்ணிடுவாங்க. உங்களை இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். எஸ் கேம், இன்னும் 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, அதனால கேம். ஃபைன் கேம், ஃபைன் கேம். சவிதா கேம் ஐ திங்க் கோவர்ஸ்டா தான் இருக்கீங்க. ஒரு 15 கொடுத்துட்டு இன்வைட் பண்ணிடுறேன். ஸோ 300 PV அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட பேசிக் பின் வந்துட்டு 3%, விச் இஸ் 200 PV. ஓகேவா? ஸோ நீங்க 200 PV பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாட்டினம், அதாவது ஒரு 10,000 PV கன்சிஸ்டன்டா 6 மந்த்ஸ் பண்ணீங்கன்னா பிளாட்டினம். 12 மாசம் பண்ணீங்க அப்படின்னா இவரோட ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். ஓகே, ஒரு 6 ஃபிகர் இன்கம் வந்துட்டு டச் ஆகும் பெர் மந்த். ஸோ அது பண்றதுக்கு நீங்க என்ன பிவி பண்றீங்களோ தட் இஸ் வாட் யூ கேன் டூப்ளிகேட் இன் யுவர் டீம். அதோட அதிகமாக கூட பண்ணலாம். பட் நீங்க என்ன பிவி பண்றீங்களோ எக்ஸாக்டா அதுதான் டூப்ளிகேட் ஆகும். இதை நான் என்னோட டீம்ல நான் கண்கூட பார்த்திருக்கேன். ஸோ நீங்க 200 PV பண்றீங்க அப்படின்னா 10,000 PV பண்றதுக்கு உங்களுக்கு 50, நீங்க T50 இருக்கணும். அந்த 50 பேரும் வந்துட்டு 200 PV பண்ணணும். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு 300 PV கிளப்ல குவாலிஃபை ஆகுறீங்க, உங்களால மாசம் 300 PV, அதாவது ஒரு 30,000 ரூபாய் பர்சனல் டர்ன் ஓவர் உங்களால பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு வெறும் 33 பேர் இருந்தா போதும். யூ வில் கோ சில்வர், கோல்ட், பிளாட்டினம் அண்ட் ஃபவுண்டர் பிளாட்டினம். ஸோ அப்போ இந்த 300 PV வந்துட்டு எப்படி பண்ணலாம்? வி ஹாவ் சோ மெனி கிளப்ஸ். சில நேரங்கள்ல வந்துட்டு கஷ்டமா இருக்கும், அந்த ஒரு மந்த் குவாலிஃபை இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம லீடர்ஸ் வந்து கியூமுலேட்டிவா ஒரு அட்லீஸ்ட் 3 months 6 months குவாலிஃபிகேஷன் மாதிரிலாம் வச்சு there is a get together. ஸோ அதை பத்திலாம் வந்துட்டு we'll talk about it without much delay. ஸோ நெக்ஸ்ட் 10 minutes வந்துட்டு நோட் பேட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. மேம் சொல்ற ஒவ்வொரு இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அருள் சவிதா கேம்ப்ஸ்க்கு நான் பயங்கர ஃபேனு, சாருக்கு பயங்கர ஃபேனு, மேம்க்கும் பயங்கர ஃபேனு. அருள் சார்ட்ட வந்து அவருக்கு இவ்வளவு டைம் கொடுத்தோம்னா ஜஸ்டிஸே கிடையாது. ஒரு செப்பரேட் செக்ஷன் நம்ம வந்து போறோம். சவிதா கேம்ப் உங்களோட பியூட்டிஃபுல் ஷேரிங்காக வெயிட்டிங். 300 PV கிளப் வை அது எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் கேம். ஐ வெல்கம் Savitha கேம் on the dais, please. Yeah, thanks, Cam. Thanks for the nice intro. Hope I'm audible. So hi all, this is Savitha. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் 2 பேருமே வந்து இந்த பிஸ்னஸை எங்களோட ஃப்ரீ டைமில் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் மூலமாக எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. பர்சனல் லைஃப்பில், ஃபினான்ஷியலாக, ப்ளஸ் ப்ரொஃபஷ்னலாக நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. சவிதா கேம் வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. இதுல ஹெட்போன் இப்போ எதுவும் கலெக்ட் கேக்குதா? பண்ணிட்டீங்கன்னா கலட்டிட்டு டைரக்டா பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ கிளியரா இருக்கா? நான் கொஞ்சம் கிளியரா இருக்கு, வாய்ஸ் கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு. ஹலோ, இப்ப பக்கா கேம், இப்ப பக்கா. கேக்குதுங்களா? எஸ் கேம், எஸ் கேம். Okay, fine. Okay, yeah. Hi everyone. Thanks for the opportunity. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பிஸ்னஸ்க்கு உள்ள வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டர்ன் ஓவர் அப்படிங்கிறத பண்ணணும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ராடக்ட் பேஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த டர்ன் ஓவர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. எங்களால் எப்படி 300 PV வந்து ஒவ்வொரு மந்த்தும் கிராஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஜாயின் பண்ண புதுசில் செல்ஃப் யூஸை தாண்டி ஒரு PV இல்லை 2 PV பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல. அப்போ வந்து 300 PV கிளப்ல வந்து பேசுவாங்க.
எங்களுக்கு எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணணும், எப்படி அங்க அந்த ட்ரிப்லாம் போகணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஒரு ஐடியாவே இல்லை. அப்போ நான் அகிலாஜிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம சொல்லி கொடுக்கறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அஜி, ப்ளஸ் வந்து ட்ரீம்ஸை ஸ்ட்ராங் ஆக்குங்க, டெய்லி வந்து எழுதுங்க. நான் 300 PV இந்த மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த ட்ரிப்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிறேன், 300 PVல இருந்து நான் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், கன்சிஸ்டண்டா பண்றேன் அப்படிங்கறத வந்து உங்க ட்ரீம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கி டெய்லி எழுத ஆரம்பிங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரீம்ஸ்னா ஓகே இருக்குது, ஆனா அது வந்து எழுதி இல்ல கன்சிஸ்டன்டா எழுதுறமானா அப்படிலாம் எதுவுமே இல்லாம இருந்தது. சொன்னதுக்கு அப்புறம் வந்து கன்சிஸ்டன்டா எழுத ஆரம்பிச்சேன். ஒரு மெயின் ட்ரீம் வந்து இந்த 300 PV வந்து மாசம் மாசம் வந்து நம்ம பண்ணணும், கன்சிஸ்டன்டா பண்ணணும், நிறைய கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கன்சிஸ்டன்டா ட்ரீம்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சோம். நான் எழுத ஆரம்பிச்சு செகண்ட் மந்த் வந்து 300 PV அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த செகண்ட் மந்த்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மந்த்ஸுமே வந்து 300 PV வந்து கிராஸ் ஆயிரும். இப்போ நாங்க வந்து 1000 PV எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ளைன் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணினோம் மட்டும்னாலே போதும். நம்ம இந்த பிசினஸ்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரீம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இப்போ புதுசா இருக்கிறீங்க, இல்லை இவ்வளவு நாள் வந்து 300 PV வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எதுக்காக 300 PV அச்சீவ் பண்ணணும், அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்னால நான் என்ன பண்ண போறேன், அது என்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்டா எழுதணும். ஒரு நாள் எழுதிட்டு இன்னொரு நாள் எழுதாம அப்படியே வந்து விடுறது இல்ல. கன்சிஸ்டன்டா அது நடக்குதோ நடக்கலையோ அதை பத்தி யோசிக்காம ஆல்ரெடி நம்ம நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து எழுத ஆரம்பிங்க. ஸோ இது ஓகே, எக்ஸாக்டா என்ன பண்ணணும் 300 PV பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் தான். நம்ம தான் இந்த பிசினஸோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர். நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்டான ஆம்வேல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நியூ பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் வந்து இந்த மாதம் என்னால் 500 தான் என்னால் வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் அப்ளைனோட பேசிட்டு என்னென்ன ப்ராடக்ட் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ப்ராடக்டா வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ செல்ஃப் யூஸ் அப்படிங்கறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த டர்ன் ஓவர் பண்றதுல. ஏன்னா நம்ம பண்ணினோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து கஸ்டமர்ஸ்ட பேச முடியும். கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது நம்மளால கான்ஃபிடென்ட்டா வந்து பேச முடியும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நம்ம கான்டாக்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம இந்த பிசினஸ் பண்றோம், இந்த பிசினஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரியணும். அதை நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம். நான் இந்த பிசினஸ் எடுத்துட்டு இருக்கேன், இதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்டோட நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பேசலாம். த்ரூ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாவும் அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம பிசிக்கலா நம்ம இங்க ஸ்டோர் எதுவுமே ஓபன் பண்ண போறது இல்ல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நம்மளோட ஸ்டோர். ஸோ அதுல நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக், ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே வந்து வைக்கலாம். எங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 60-70% ஆஃப் த ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா தான் வந்திருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். நம்ம கன்சிஸ்டன்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது டெய்லி ஒரு 3-4 பிக் இல்லை ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வர ஆரம்பிக்கும், என்கொயரிஸ் வரும், அது வந்து ஆர்டர்ஸா கன்வெர்ட் ஆகும். என்கொயரி பண்றவங்க எல்லாருமே வந்து 100% ஆர்டரா கன்வெர்ட் ஆகுமானா மேபி ஆர் மே நாட் பி. நம்ம எப்படி பேசுறோம், அவங்களோட நீட் என்ன, இல்ல சும்மா கேக்குறாங்களா எப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து, ஆனா கண்டிப்பா வந்து நம்ம, ஏன்னா எனக்கு கேட்டு ஆஃப்டர் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்டர்ஸ் வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பேஷன்ஸா வெயிட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து கான்ஃபிடென்ட்டா அதுல ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. செகண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட்ல நான் வந்து நிறைய பீப்புள் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிடிஎம் பண்றோம் அப்படின்னா அவங்கள மந்த் வைஸ் ப்ராட்காஸ்ட் வச்சிருக்கோம். அந்த ப்ராட்காஸ்ட்ல நமக்கு ஏதாவது புது ப்ராடக்ட் வருது, இல்ல நமக்கு கிளைண்ட் ஃபீட்பேக், ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அந்த ஃபீட்பேக்கோட இமேஜஸ் வந்து ஸ்டேட்டஸ்ல போடணும். சிலர் வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலா அவங்களுக்கு போகும்போது கண்டிப்பா அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இது என்ன அப்படிங்கறத வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ராட்காஸ்டும் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எங்களுக்கு, நாங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே வந்து நியூ கஸ்டமர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது தான். அடுத்தது நாங்க ஃபாலோ பண்றது நியூ கான்வர்சேஷன்ஸ். புது பீப்புளுக்கு வந்து டிடிஎம் பண்ணி அந்த கான்டாக்ட் ஆட் பண்றதுனால அவங்கள ஒன்னா ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி ஈவன் அவங்க டிடிஎம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா
ப்ராடக்ட்காக வந்து அவங்களுக்கு வந்து பிச்சின் பண்ணலாம். அந்த மாதிரி நியூ கான்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்போ வெளியே போறோம், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறோம், பசங்களை ஸ்கூல்ல விடுறோம்னா அங்க இருக்க ஏதாவது பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பேசுறதுக்கு சான்சஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணி அதை நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம அவங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடைக்கு போறோம், பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா எதிர்ச்சியா வந்து பேசுற மாதிரி பேசி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் கிரியேட் பண்ணலாம். அவங்கள வந்து பிசினஸ்க்காக தான் அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்க கான்டாக்ட் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து நமக்கு ஃபியூச்சரா பிசினஸ்க்காகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இல்ல நமக்கு வந்து கஸ்டமராகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா மாறும். நெக்ஸ்ட் வந்து நியூ கஸ்டமர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட இப்போ ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறோம், நிறைய பேர் நம்ம டீமுக்கு வந்தாங்க போனாங்க, பிசினஸ் வந்து பண்ணல அப்படிலாம் இருக்காங்க. நம்மளோட எல்ஓஎஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம சேவ் பண்ணிருக்கிறோமா? நம்மளோட வெப்சைட்ல போனோம்னாலே எல்ஓஎஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்க பிசியா கன்வெர்ட் ஆயிட்டாங்க, சப்போஸ் பிசினஸ் பண்ணல அப்படின்னா அவங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல இருந்து எல்ஓஎஸ் கால் வந்து நாங்க பண்ணுவோம். மினிமம் ஒரு 2-3 பேர் நம்மளோட எப்படி நம்ம கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வந்து எல்ஓஎஸ் வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பேசலாம். அவங்களோட பர்த்டே விஷலாம் வந்து பண்ணுவோம் ரெகுலரா. கால் பண்ணிட்டு நமக்கு இந்த பிசினஸ் மறுபடியும் எடுத்து பண்றாங்களா, இல்ல அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, நம்மளோட பிசினஸ் க்ரோ எப்படி ஆயிட்டு இருக்குது, எவ்வளவு டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு, புது ப்ராடக்ட் ஏதாவது வந்திருக்குதா, இல்ல நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக் பத்தி அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போதும் கூட நம்ம அதோட பிசினஸ் விட்டுட்டு போனவங்க மறுபடியும் கஸ்டமர் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்டிங் நாங்க ஃபாலோ பண்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ராடக்ட்ல இருந்து ஏதாவது கிஃப்ட் பண்ண முடியுமா? இப்போ ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து 500 வாங்கி தரலாம்னு நினைப்போம், ஒரு பர்சனுக்கு வந்து 5000 கூட வாங்கி தரலாம்னு நினைப்போம். பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்தா அவங்களுக்கு எது வந்து அவங்களோட நீட் எப்படி இருக்கும், அவங்களோட கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணலாம். இப்போ குழந்தைங்க வந்து வராங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட டூத் ப்ரஷோ பேஸ்ட்டோ, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நாங்க ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங். சாம்பிளிங் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்மளோட நெய்பர்ஸோ இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ வந்து கொடுக்கறது. அது ஷாம்புவோட சாஷே வந்து கொடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா வாங்கிப்பாங்க. இன்னொன்னு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நம்மளோட ஜூம் இருக்கு இல்லையா, ஜூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிச்சன் கிளீன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். ரொம்ப வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். அது சும்மா தொடச்சோம் அப்படின்னாலாம் போகாது. ஒரு 2-3 நாள் துடைக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து டஃப் ஸ்டெயின்ஸ் ஆயிடும். நம்ம கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதை ஜூம் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணியை வச்சு தொடச்சோம் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ கிளீனா போயிடும். ரொம்ப ஈஸியா வந்து வேலை முடியும். நம்ம வந்து கிளீன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாவே வந்து யோசிக்கவே மாட்டோம். டக்கு டக்குன்னு வேலை முடியும். ஸோ நீங்க சாம்பிளிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நிறைய லேடிஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஜூம் ஒரு ப்ராடக்ட் போதும் நம்மளோட மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அவங்க கஸ்டமர் ஆகுறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா நம்மளோட பாட்டில் ஸ்குவீஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஜூம் வந்து கொஞ்சமா ஃபுல் பாட்டில் கொடுக்க மாட்டேன், ஒரு 25% இருக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு 1 வீக்கு வந்து வர மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஜூம் கொடுத்துருக்கேன், சம் பீப்புளுக்கு வந்து கிளாசிக் டூத் பிரஷ் வந்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கன்னு. சிலருக்கு வந்து சோப் கூட நான் கொடுத்துருக்கேன். 3 பீஸ் இருக்கு நம்மள்ட்ட, ஒரு பீஸ் மட்டும் அந்த கவரோட கொடுத்து இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும், எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து சாம்பிளிங்கா வந்து கொடுத்து அது மூலமாவும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க. ஜூம்ல வந்தவங்க நியூட்ரலைட்ல வரைக்கும் எல்லா ப்ரோட்டீன் 1 kg வாங்குற வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சாம்பிளிங் பார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அது கூட வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா வந்து எங்களுக்கு இன்னும் பிவி வந்து 300, 500, 600, 700 வர அளவுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த கன்சல்டேஷன் குரூப் வந்து கிரியேட் பண்ணது. நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் குரூப்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நம்பர்ஸ் வந்து பீப்புள் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட நீடை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் குரூப்புங்கிறது மேஜிக் மாதிரி எங்களுக்கு வந்து மோர் தென் 300 பிவியை தாண்டி 700, 800 வரைக்கும் பண்றதுக்கு வந்து கன்சல்டேஷன் குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நியூ கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் பண்றது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம அவங்க கூட ரெகுலர் ஃபாலோ அப் கஸ்டமர் ரெக்கார்டு வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு
என்னைக்கு வாங்குறாங்க, என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க வாங்கி ஒரு 2 டேஸ்ல ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ரெகுலர் ஃபாலோ அப் கால் வந்து பண்ணிட்டு அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களா, ஒரு 4 டேஸ் கழிச்சு இல்லை 8 டேஸ் கழிச்சு எவ்வளோ நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம சொன்ன மெத்தட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணாமல் அவங்களா ஓனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை இக்னோர் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான இந்த ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ஆரம்பத்திலேயே ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிட முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து ரிப்பீட் பர்ச்சேஸ் வந்து நமக்கு நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்டை வந்து நம்ம ரிப்பீட் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ அப்செல்லிங் அப்புறம் கிராஸ் செல்லிங்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அப்செல்லிங் அப்படின்னு சொன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க, எக்ஸாம்பிள் ஷாம்பு சாஷே தான் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாட்டிலோட பெனிஃபிட் என்ன, அதுல எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி சாஷேல இருந்து பாட்டிலுக்கு வந்து மாற சொல்றது. இப்போ ப்ரோட்டீன் 200 கிராம் தான் வாங்குறாங்கன்னா 1 kg வாங்கினா அவங்களுக்கு வந்து எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குங்கிறத சொல்லி 1 kgக்கு வந்து மாற வைக்கிறது. இப்போ ஒரு எஸ்ஐட் 1/2 லிட்டர் இல்ல 200 ml தான் வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து 1 லிட்டரா கன்வெர்ட் பண்றது. இந்த மாதிரி அப்செல்லிங் மூலமா உங்களுக்கு வந்து பிவி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, ரிப்பீட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராஸ் செல்லிங்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. கிராஸ் செல்லிங்னா என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எஸ்ஐட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட டிஸ்ட்ராப்ஸோ இல்ல ஜூமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சொல்லிட்டு இல்ல நியூட்ரலைட்டை பத்தி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதெல்லாம் இருக்குது, அவங்க வந்து வாங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அது வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்கள்ட்ட பேசும்போது, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது பர்சனலா என்ன பேசணும் பேசிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது, இது மூலமா எங்களுக்கு இந்த கிளையண்ட் இப்படி ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நீட் வரும்போது கண்டிப்பா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் மூலமாவே நமக்கு வந்து ரிப்பீட் பர்ச்சேஸும் நடக்கும், பிளஸ் வந்து அது கன்சிஸ்டண்டா வந்து நடக்கும். அடுத்தது அதே கஸ்டமர்ஸ் கிட்ட ரெஃபரல் வந்து கேட்கலாம். ரெஃபரல் வந்து கேட்கும்போது நமக்கு அது மூலமாவும் நியூ கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட, இப்போ நான் ஜூம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா அன்னைக்கு என்னாச்சுன்னா சாம்பிளிங்க்கு நான் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் கொடுங்கல, நீங்க அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா வாங்கிக்குவாங்கல்ல அப்படின்னு அவங்களே ரெஃபர் பண்ணாங்க. நான் கேட்கவே இல்லை ரெஃபரல், ஆனா அவங்களே ரெஃபர் பண்ணி அப்புறம் நியூ கஸ்டமர்ஸ் வந்து அது மூலமாவும் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுனால தான் எங்களால வந்து கன்சிஸ்டண்டா 300 PV வந்து கிராஸ் பண்ண முடியுது. இப்போ 600 700 மேல வந்து எங்களால வந்து பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா இதுல என்ன நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்க போகுது, இந்த PV பண்றதுனால நமக்கு அதுல இருந்து நமக்கு அந்த மந்த்லி இன்கம் வந்து வர ஆரம்பிக்கும், இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ரெகக்னிஷன் வந்து கிடைக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட் வந்து வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா 300 PV கிளப்புக்கு வந்து குவாலிஃபை ஆகும். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 3 months 6 months வந்து 300 PV நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணி அந்த ஒரு தடவை வந்து அந்த ட்ரிப்புக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட உங்களால 300 PVக்கு கம்மியா பண்ண முடியாது, ஆட்டோ மோட்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வைபே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நம்ம வந்து இருக்கிற எந்த ப்ராப்ளமுமே நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிரிச்சு 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 வாயே வந்து வலிக்கும், வயிறு வலிக்கும், நமக்கு சாப்பிடணும் தூங்கணும் அப்படிங்கிறது கூட ஒண்ணுமே தோணாது, அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்க இது வரைக்கும் வந்து எல்லா 300 PV கிளப்புக்கும் போயிருக்கோம். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 300 PV வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்னன்னாலும் வந்து அது குவாலிஃபை ஆகணும் முடிக்கணும், வேற பர்சனல் ரீசன்ஸ்னால சில இது ட்ரிப் வந்து எங்களால் வர முடியல, ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே வந்து வந்திருக்கோம். ஸோ நீங்க பண்றது எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு மட்டும் தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியும், ஸ்டேட்டஸ் மட்டும் தான் வைக்க முடியும், வேற எதுவும் பண்ணிக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம அதை மட்டுமே பண்ணி 300 PV குவாலிஃபை ஆகி அந்த கிளப்புக்கு வந்தோம், ட்ரிப்புக்கு வந்தோம் அப்படின்னா அங்க உங்களால வந்து ஒரு பெரிய டிசிஷன் வந்து எடுக்க முடியும். இந்த பிசினஸ் வந்து நமக்கு பியாண்ட் மணி, நமக்கு என்னென்னலாம் வந்து கிடைக்க போகுது, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கிறாங்க, அவங்க மூலமா நம்ம லைஃப்ல எவ்வளோ வந்து பாசிட்டிவான திங்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா 300 PVங்கிறது வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது, அப்படியே நேச்சுரலா வந்து வர ஆரம்பிக்கும். இதுதான் கேம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Cam, thank you so much. Such a concentrated sharing. ஒரு 16 minutesல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், மெக்கானிக்ஸ் பத்தி நிறைய பேசுனீங்க, மைண்ட் செட் பத்தி ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி டைம் நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு 300 PV ஒரு மந்த் குவாலிஃபை ஆயிருந்திருப்பீங்க, அதுக்கப்புறமாட்டி அது வந்து என்னைக்காவது கொஞ்சம் கம்மியாயிருக்கா, லெஸ் தென் 300 PV, ஆர் நீங்க ஏதோ ஒரு செட் பண்ண கோல் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு மேபி 200 300 இல்லை 100
அதுக்கப்புறம் அந்த ஒரு மந்த் குவாலிஃபை ஆகாம திரும்ப அதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபை ஆயிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா அந்த ஆகாத மாசத்துல இருந்து நெக்ஸ்ட் திரும்ப குவாலிஃபை ஆகுறதுக்கு உங்க மைண்ட் செட்டை நீங்க என்ன மாதிரி வச்சிருப்பீங்க? ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோமே, ஏன் நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி டெஃபினட்டா வந்திருக்கும். அப்ப அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? எப்படி அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபை ஆனீங்க? யா ஷுர் கேம். ஸோ அது கண்டிப்பா நடந்திருக்குது. ஒரு தடவை 300 பிவி பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் மந்த் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். இல்ல ரொம்பவே வந்து குறைஞ்சு கூட வந்து பண்ணியிருக்கோம். அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்குது. அப்போ வந்து தோணுனது கண்டிப்பா வந்து ஓகே, ஏதோ இந்த மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மந்த்து. நம்மளோட ஒர்க் எத்திக்ஸ்லயோ இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அதனால நம்மளால வந்து 300 பிவி அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து தோணும். கில்ட்டி ஃபீலிங்கா கூட வந்து இருந்திருக்குது. ஆனா அப்போ வந்து நம்மளோட செஷன்ஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம லீடர்ஸ்லாம் சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. நம்மளால இதை பண்ண முடியலையே, இப்ப சொன்னாங்க அதை பண்ண முடியலையே அப்படிங்கிற பாஸ்ட வந்து பேசாம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் மந்த் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம லீடர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தோணும். ஓகே, நம்ம ஏன்னா ஹியூமன் பீயிங் தான், கண்டிப்பா வந்து கில்ட் வரும் நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறது. ஆனா அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காம ஓகே அதை பத்தி யோசிச்சோமா, ஓகே அதை விட்டுட்டோம், அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து டக்குன்னு அந்த நெக்ஸ்ட் அந்த மோடுக்கு வந்து நம்ம மைண்டை வந்து மாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் நாட் கன்சிஸ்டண்டா பண்றோம் அப்படின்னா அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி அது வரல அப்படின்னாலும் அது நம்ம கண்ட்ரோல் இல்ல. ட்ரையே பண்ணல வரல அப்படின்னாலும் அது நம்மளோட கண்ட்ரோல் இல்ல. நம்ம தான் வந்து ட்ரை பண்ணல அதனால வரல. அதனால அதுக்காக வந்து யோசிச்சோ இல்ல கவலைப்பட்டோ யூஸ் இல்ல. நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து எப்படி அதை பண்ண போறேன், இந்த மந்த் விட்டதை நான் நெக்ஸ்ட் மந்த் எப்படி அதை வந்து கிராஸ் பண்ண போறேன், அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி இன்னும் எப்படி அதிகமா பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்கு வந்தது வந்து த்ரூ இந்த செஷன்ஸ் மூலமா தான். புக்ஸ் படிக்கிறதுல நிறைய ஆடியோஸ் வந்து கேட்கறது மூலமா எங்களுக்கு அந்த மைண்ட் வந்து வந்தது. அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கேம். தேங்க்ஸ் அ லாட். எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் வர்த் லிசனிங். சவிதா மேமோட ட்ரைனிங்கே எப்படி இருந்தது, அருள் சாரோட ட்ரைனிங் வந்துட்டு கேட்கறதுக்கு ஐ எம் ரீலிங் வெயிட்டிங். அண்ட் நான் வந்துட்டு ஒரு சின்ன பையனா லைக் 4 years பேக் வந்து அருள் சவிதா மேம்லாம் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து நான் வந்து எம்சி அப்பெல்லாம் வந்து பிரான்ஸ் ஆனாதே எம்சி. ஸோ அப்போ வந்து பிரான்ஸ் ஆகுன்ற அந்த கோலே வந்துட்டு எம்சி பண்றதுக்காகவே நான் வச்சிருந்தேன். அருள் சார் மாதிரி எம்சி பண்ணணுன்றதா என்னோட கோலாவே இருந்தது. உங்களை ஹோஸ்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கேம். ஓவர் டு சதீஷ் கேம். நைஸ் கேம், செம்ம பவர்ஃபுல் செஷன். எல்லாருமே கவிதாஜி பொங்கிட்டீங்க. சான்றிதழ்ல கொஞ்சம் 10 மினிட்ஸ்க்குள்ள அவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணீங்க. டீம் அட்டன் பண்றது இம்பார்ட்டன்ட், பட் அதை விட இம்பார்ட்டன்ட் அது கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது. தேங்க்யூ கேம்ஸ். டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ Chandraraj கேம், அமேசிங் எம்சி. ஆல் த லீடர்ஸ் ஹூ ஸ்போக் டுடே, தேங்க்யூ வெரி மச். பை, டேக் கேர். தேங்க்ஸ் கேம். செஷன் எண்ட் பண்ணிருக்கேன்.